மேம் இந்த மகர ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் யோகம் எப்படி மேம் இருக்கு? பொதுவாக மகரம் வந்து பாருங்க, கடன் தீராத கடன் இருக்கு. பொதுவாக 7 நாட்டு சனியில் வாங்கின கடன் தான். நட்பு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 10 அண்ணன், 20 தம்பி, 4 அப்பா, 3 அம்மாக்கு நம்மளுக்கு வந்து தாய் மாமன் அப்படின்ற உறவு இருக்கு பார்த்தீங்களா, அவங்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க மூலியமாவும் நம்ம மாமா பொண்ணே தாங்க கட்டிங்க. எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரிகள் இருந்தாலும் நான் பேசியே புத்திசாலித்தனமா நல்லபடியா பேசியே சமாளிக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீங்கள் எங்களோட ஃபேன் ஆகி நான் உங்களோட ஃபேன் ஆகி அந்தளவுக்கு வந்து இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஜாதகம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரை அப்படி பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். உங்கள் 12 ராசிக்கும் அவங்க நிறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே, நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்கள், அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி அழகாக ஒரு அம்சமாக அஷ்டலக்ஷ்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. நிறைய இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்போ வருது, அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போ வருது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது மேடம். அதில் ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். சுக்ரன் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாளினோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இல்லை, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதனை ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதனுக்கு கடவுள் பெருமாள் தான், சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22லேருந்து ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும் அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 இது லக்ஷ்மி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம வந்து அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 12 ராசி பார்க்க போகிறோம். மேம் இந்த மகர ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் யோகம் எப்படி மேம் இருக்கு? பொதுவாக மகரம் வந்து பாருங்க, கடன்
தீராத கடன் இருக்கு. பொதுவாக 7 நாட்டு சனியில வாங்கின கடன் தான் இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிட்டு வரேன். 7 நாட்டு சனியில பெரிய கடன்காரன் ஆயிட்டேன். இப்பதான் சனி சகாய சனியா வந்திருக்காரு. ஆனா எந்த சகாயமும் இது வரைக்கும் செய்யல அவரு. ஓகேங்களா, எந்த சகாயமும் செய்யல. பொதுவாவே சனி நிதானமா தான் செய்வான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நிறைய மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க தான். அப்ப அவங்களுக்கு இந்த ஜூன் 1ல இருந்து ஜூன் 8க்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, கடன் அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிராப்தம் ஏற்படும். யார் மூலியமா? பெண்கள் மூலியமா. இப்ப கடன் நிறைய இப்ப ஆண்கள், மகர ராசி ஆண்கள் வச்சுக்கோங்களேன், தனிநபர் கடன் வாங்கிட்டாங்க. அவன் வந்து டெய்லி வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கான், கடனை கொடு கடனை கொடு கடனை கொடு. அது இன்னும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, இவ்வளவு அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் அவன் என்ன நச்சரிக்கிறான். அப்ப வீட்டுல இருக்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்க ஒய்ஃப் இவ்வளவு நாள் வரைக்கும் கம்முன்னு இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க, ஏங்க அவன் வேற வந்து தீராத பெரிய கடங்கார மாதிரி என்னமோ ஒரு 20,000 ரூபாய் வாங்கணும், அதுக்கு என்னமோ 20 லட்சம் வாங்கின மாதிரி டெய்லி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கானே. இந்தாங்க நான் ஒரு நகையை கொடுக்குறேன், இப்பதான் நான் தங்க நல்லா போகுது இல்ல, வியாபாரம் பண்ணிட்டு நீங்க கொடுங்க, நீங்க வந்த காசு வந்த பின்னாடி எனக்கு பெரிய வலையில வாங்கி கொடுங்க அப்படின்னு கழட்டி கொடுங்க. வெரி குட். ஒண்ணு மனைவி கொடுக்கலாம், இல்ல அவருடைய கூட பிறந்த சகோதரிகள் சப்போர்ட்டிவா இருக்கலாம். நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா, நீ வந்து கடன் அடைக்கிறதுக்கு என்னால முடிஞ்சது நான் கொடுக்குறேன். என் தம்பி நீ, என் அண்ணன் நீ, இந்த என்னோட செயின் வச்சுக்கோ, கடன் அடிச்சு நிம்மதியாரு, நீ பின்னாடி வந்த உடனே எனக்கு வாங்கி கொடுப்பா, எப்ப சௌரியப்படுத்தோ வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஒரு உறவு வரும். எதுவுமே இல்லை, அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு தோழி, பெண்களால் ஆதாயம் அப்படின்றது உண்டு. அப்ப தோழி வருவாங்க. தோழி வந்து ஏன்பா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நான் உனக்கு நல்ல நட்பு இல்லையா? நட்பு வந்து பாத்தீங்கன்னா மேடம், 10 அண்ணன், 20 தம்பி, 4 அப்பா, 3 அம்மாக்கு சமம் இல்லையா? இவங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாத நிறைய விஷயத்த கூட நம்ம நண்பன் கிட்ட சொல்லலாம், தோழி கிட்ட சொல்லலாம். ஆக உண்மையான நட்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அந்த உண்மையான நட்பு சொல்லும், நான் கொடுக்குறேன்ப்பா, நீ எடுத்துக்கோ, நீ எனக்கு பின்னாடி காசு வரும்போது கொடுப்பா அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி பெண்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா. அதுக்கும் மேல நம்மளுக்கு வந்து தாய் மாமன் அப்படின்ற உறவு இருக்கு பார்த்தீங்களா, அவங்களும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க மூலியமாவும் நம்ம மாமா பொண்ணே தாங்க கட்டிங்கிற, அப்ப என்ன பண்ணுவான், மாமனார் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும், தாய் மாமன் அப்படின்றவர் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஆக இந்த மாதிரி கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம். எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, என் ஒய்ஃப் என்ன பெருசா வந்து சரியா கவனிக்கல. ஆனா எங்க அக்கா டயட் சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுத்து என்னோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு அமைப்பு. எதிரிகள் அப்படின்னு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரிகள் இருந்தாலும் நான் பேசியே புத்திசாலித்தனமா நல்லபடியா பேசியே சமாளிக்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்துல இந்த லட்சுமி நாராயண யோகம் ஆக்டிவேட் ஆகும். அது 22 to 30 வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 கேந்திரம். கேந்திரத்துல சுக்கிரனும் புதனும் இணைவு. இது வரைக்கும் திருமணம் ஆகலைங்க. நல்ல நாங்கள் வந்து பார்க்குறோம், எங்களுக்கு பொண்ணு வர்றதெல்லாம் காங்கிரே பூந்திரே அப்படின்ற மாதிரி தான் வருது. நான் எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு வரமாட்டேங்குது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அம்சமா, ரொம்ப அழகா, ரொம்ப ப்ளசண்ட்டாக வசதியான பொண்ணு எனக்கு வந்துச்சுப்பா, என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா, திருமணம் ஆயிடுச்சுங்க, ஒரே வீட்டில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும், பெருசாக எங்களுக்கு மனஸ்தாபம் அப்படின்றது அதிகமாகுது. இப்போ நாங்கள் அதிகமானாலும் பெருசாக நாங்கள் பேசினா அது இன்னும் அதிகமாகுது. அதனால ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கும். இப்ப வீட்டுல இருக்க பொம்பளைங்களாம் வந்து சொல்லுவாங்க, தாய் மாமன் வந்து சொல்லுவா, என்னப்பா கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரீயூனியன் ஆகுங்க அப்படின்ற மாதிரி, குழந்தைங்களுக்காக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படின்லாம். இது வரைக்கும் எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள லவ்வே இல்லைங்க. இந்த காலகட்டம் புரிதல் அப்படின்றது இருக்கும். ஏன்னா குருவும் கலத்திர ஸ்தானத்துல இருக்கா, நல்ல பொண்ணா வரும், நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரனா வரும், நல்ல குணவதியான குணவாளனான வரன் அப்படின்றது வரும். கணவன் மனைவி இடையே அன்பு அப்படின்றது மேலும். ஆக லைஃப் பார்ட்னர் மூலமா ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லாமா. இது 22ல இருந்து 30 வரைக்கும், ஏறக்குறைய 9 நாட்கள். இதையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வெரி குட், சூப்பர், நல்லா அழகாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர ராசிக்கு கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு மேமே வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்துக்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வேணாலும் போய் பார்க்கலாம், இல்லை முடியாதுன்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பிச்சி உங்கள் ஜாதகத்தோட கட்டத்தெல்லாம் அனுப்பிச்சி எல்லா ரிசல்ட்டும் கேட்டு அதை ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.